அன்னை மரியே தாயே, அன்பு மழையே நீயே. அன்னை மரியே தாயே, அன்பு மழையே நீயே. அழகழகா காட்சி தருவாயே. பட்டு முகம் கண்ணில் பட்டா போதுமே, நீ தொட்டு இடம் நந்தவனமாகுமே. ஒன்னு நினைக்கையில லேசாமனும் பேசுமே, என் மனசுக்குள்ள மல்லிகைப்பூ வாசமே. தாவீதின் கூடாரத்தை உயர்த்துவேன் என்று சொன்னது கிளிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டைய நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று சொன்னது பழைய நிலையில் வாழ்ந்த ஏவாளை பார்த்து அல்ல, புதிய வழியை கொணர்ந்த புதிய சிந்தனைகளை வாழ்வாக்க வந்த அன்னை மரியாவை குறிக்கின்ற வார்த்தையாக நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே ஏவாளின் வார்த்தைகள் தன்னை மையப்படுத்தி இருந்தது, சுயநலமாக இருந்தது, பழைய நிலையிலே வாழும் செயலாக இருந்தது. ஆனால் அன்னை மரியாவின் ஆம் என்ற வார்த்தை புதிய வழியை கொடுத்தது, புதிய சிந்தனையை கொடுத்தது. இதன் மூலம் கடவுள் சொன்ன வார்த்தை தாவீதின் கூடாரத்தை உயர்த்துவேன் என்பது திட்டமாக அமைகிறது. பழைய நிலையில் வாழ்ந்த ஏவாள் புதிய சிந்தனையை கொண்டு விளங்கவில்லை. அவர்கள் வாழ்வில் ஆணவம், பொறாமை, கீழ்ப்படியாமை இருந்தது. அதனால் தான் கடவுள் ஏதேன் தோட்டத்தை கொடுத்திருந்தாலும் அவர்கள் வாழ்வு இருளாகவே இருந்தது, பாவம் நிறைந்திருந்தது. ஆனால் அன்னை மரியாள் புதிய சிந்தனையை கொண்டு விளங்கியதால் கடவுள் அன்னை மரியாளுக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். அன்பு, கீழ்ப்படிதல் அனைத்திற்கும் ஆணிவேராக திகழ்ந்ததனால் அவருக்கு கடவுளின் தாய் என்னும் பாக்கியத்தை நிறைவாக கொடுக்கின்றார். இந்த புதிய சிந்தனைகள் கானாவூரில் தானே முன்வந்து பிறருக்காக பரிந்து பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றது. அதே நேரத்திலே பழைய ஏவாள் பழைய சிந்தனைகளை பெற்று தன்னை மறைத்து கொண்டு இறைவனை பார்க்க பயப்படுகிறதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் புதிய சிந்தனையை கொண்டு தன் வாழ்வில் நல்லதை மட்டும் செய்கின்றார். புதிய சிந்தனை அன்னை மரியாளை பல மைல்கள் தாண்டி போக வைக்கின்றது. புதிய சிந்தனை எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய வைக்கின்றது. இப்படி நம் எண்ணங்கள் நல்லதை செய்யும் போது கடவுளின் அன்பு என்றும் இருக்கும் என்ற சிந்தனையை அன்னை மரியாள் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். அன்னை மரியாளின் புதிய வழி அன்பை கொடுத்தது, மீட்பை கொடுத்தது, பாவங்களை வென்றது. அன்னை மரியாவின் புதிய வழி மன்னிப்பை உலகிற்கு நிறைவாக அளித்தது. அன்னை மரியாவின் புதிய வழி வாழ்வை கொணர்ந்தது. இப்படிப்பட்ட புதிய வழியை இன்று நம் ஆண்டவராகிய கடவுள் நம் அனைவரிடம் எதிர்பார்த்திருக்கின்றார். இப்படிப்பட்ட புதிய வழியை நம் அன்னை மரியாள் நம் அனைவரிடம் எதிர்பார்த்திருக்கின்றார். ஆனால் நாம் பழைய நிலையில் நம்முடைய வாழ்வை வாழ்கின்றோம். பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போட முடியாது என்று பலருக்கு தெரிவதில்லை. பழைய நிலையில் இருந்தே நம் மனைவியை நாம் சந்தேகப்படுகின்றோம், நம் கணவரை நாம் சந்தேகப்படுகின்றோம். இன்று மனவிலக்கு ஏற்படுவதற்கு காரணம் நாம் பழைய நிலையில் இருந்து அடுத்தவரை பார்ப்பதுதான். கடவுள் புதிய வழியை கொடுப்பார் என்று நாம் நம்புவது கிடையாது. அப்படி அன்னை மரியாள் தன் வாழ்வை பழைய நிலையில் வாழ்ந்திருந்தால் உலகிற்கு மீட்பு வந்திருக்குமா? உலகிற்கு வாழ்வு கிடைத்திருக்குமா? ஏன் அன்னை மரியாவின் குடும்பத்தை திருக்குடும்பம் என்று சொல்கின்றோம்? அவர்கள் வழி புதிய வழியாக இருந்தது, அவர்களின் பாதை புதிய பாதையாக இருந்தது. நாமும் நம்முடைய பாதையை புதிய பாதையாக அமைக்கும் போது அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை நம் வாழ்வில் பெருகும் என்று அன்னை மரியாள் தன் வாழ்வின் மூலமாக உணர்த்துகின்றார். இன்று நம் அன்னை மரியாவிடம் புதிய வழியை நாம் கண்டிடவும் புதிய சிந்தனைகளை நம் வாழ்வில் பெறவும் வேண்டுவோம். இந்த புதிய சிந்தனை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்விக்க கூடியது. புதிய சிந்தனை தான் நமக்கு பொதுநல பார்வையுடன் வாழ வைக்கின்றது.
அன்னை மரியாவுக்கு பல்வேறு ஒருத்தல் முயற்சிகளை செய்கின்றோம், அவர்களுக்கென்று திருவிழா எடுக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்வு புதிய சிந்தனையாக மாறவில்லை என்றால் நம்முடைய ஒருத்தல் முயற்சி, நம்முடைய திருவிழாக்கள் எல்லாம் வீணாக இருக்கும். இது வீணாக ஆகாமல் நம் வாழ்வில் அன்னை மரியாவை போல் புதிய சிந்தனைகளை பெற்று கடவுள் தருகின்ற பேரின்பத்தை அனுபவிப்போம்.